ஹாய் எல்லா மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது சாலா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், போன வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தனி ஐலாண்டுக்குள்ளே வந்தோம். அதாவது ஸ்டார்டிங்லேயே டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி தான் வந்தேன். ஸோ அதுக்குள்ளே எப்படி சர்வே பண்ணுறோன்றதை பார்க்கலான்ட்டு போன வீடியோ பண்ணோம். நம்ம சர்வே பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட்டு தேவை, அதே மாதிரி ஒரு வீடு, நம்மளுக்கு எப்பவுமே கண்டிப்பாக ஒரு வீடு எல்லாம் தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம வீடு கட்டியிருந்தோம் போன எபிசோடில். ஸோ இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே எனக்கும் என்னோடய பிரதருக்கும் தனியாக ஒரு ரூம் கட்ட போகிறோம். ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் இருக்க போது. இன்னும் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். ஃபஸ்ட்டு கீழே பேஸ்மெண்ட்லாம் போட்டுடலாம். ஸோ நான் கொஞ்சம் அப்படி போட்டுட்ருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகேங்க, ஃபைனலி பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்து விச்சு வந்தான்னு தெரில. அவனை எப்படியாச்சும் அடிச்சாகணும், இல்லைன்னா நம்மளை இங்கே வேலை பார்க்க விட மாட்டான். அப்புறம் கையில் இருக்க ஸ்வாட் எடுத்து அவனை அடிக்கலான்னு போகும்போது திடீர்னு சைட்லேருந்து அடிச்சிட்டான் கைஸ் நம்மளை. அதனால் தெரிச்சு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு கைஸ். அவனை எப்படியாச்சும் அடிச்சாகணும். சரி கைஸ், திரும்ப போய் அவனை அடிப்போம். ஹெச்பி போனாலும் பரவாயில்ல கைஸ். அங்கே பாருங்கள், அங்கே தான் நின்றுட்டுருக்கிறான். அவனோட இது அவனுக்கே அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் அவனுக்கு ஹெச்பி போகுது பாருங்கள். இப்போ சைடில் எட்டி பக்கம்னு பார்த்தா கரெக்டாக அடித்து நம்மளை ஜோலி முடிச்சிட்டான். மர்கேசால் ஆகிட்டோம். ஓகே, இப்போ திரும்பவும் போகலாம். இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துடலாம் கைஸ். நிறைய லூட் வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக செஸ்ட் பிளேட் அது இது நிறைய வச்சுருந்தேன் கைஸ். ஓகே, எல்லா லூட்டையும் எடுத்தாச்சு. அப்புறம் கீழே கொஞ்சம் நிறைய கிடக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதெல்லாம் எடுத்துடலாம். அங்கே பாருங்கள், சைடில் ஜாம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். தண்ணிக்குள்ளே வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வெளியவும் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரில. கீழே வேறு டால்ஃபின் வேறு இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், சைடில் எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே இருக்கிற ஸ்டிக்கே எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், எல்லா லூட்டும் எடுத்தாச்சு. இப்போது நம்ம அவனை அடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த முன்னாடி அவன் வெளியே தான் இருக்கிறதுனால முன்னாடி டோர் மட்டும் லாக் பண்ணி விட்டுக்கலாம். டோர் வைக்கிற இடத்துல ஓகேங்க. மேலே இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். அவ்வளோதான், உள்ளே வர முடியாது. இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கான வேலைகள் பார்ப்போம். பேசிக்கான ஒரு வீடு தான் கைஸ் கட்டுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மேப்பில் வந்து நிறைய வுட்டு கிடையாது. அதனால் பேசிக்காக நம்ம ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அந்த மாதிரி தான் கட்டுவோம். ஃப்யூச்சரில் வேணால் நம்ம காங்கிரீட்டில் வச்சு ஒரு மாடர்ன் வீடு கட்டலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து முடிச்சாச்சு. நம்மக்கிட்ட இருந்த இன்னும் முடிக்கல, நம்மக்கிட்ட இருந்த ஸ்டோன் முடிஞ்சிடுச்சு. இப்போ திரும்ப அதே வேறு மைண்ட் பண்ண போகணும். ஓகேங்க, கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து அடைச்சிடலாம். நான் போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இருக்கிற ஸ்டோன்லாம் வச்சு. நம்மக்கிட்ட ஸ்டோன் கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா என்னோடய பிரதர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மைண்ட் பண்ணுறான். அதனால் இதை வந்து நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி வீட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கும் அவனுக்கும் ரூம் மட்டும் பிரிச்சிடலாம். இங்கே பிளாக் வச்சு மறைச்சிடலாம். நான் வந்து கரெக்டாக பிளான் பண்ண என்னன்னு தெரில, கொஞ்சம் குளறுபடி ஆகி 2 பிளாக் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் ஃபில் பண்ணி விட்டுடலாம் கைஸ். ஓகே, இந்த சைடு அடைச்சாச்சு. இப்போ அந்த சைடு போயிட்டு 2 பிளாக் வச்சு அடைச்சிடலாம் கைஸ். ஓகே, ஃபைனலி ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இது என்னோடய பிரதரோட ரூமு, இது வந்து என்னோடய ரூம். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம் கைஸ். ஓகேங்க, நம்ம வந்து எல்லா லூட்டும் எடுக்கும்போது திடீர்னு இருட்டாயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே போய் தூங்கிடலான்னு பார்க்கும்போது கரெக்டாக இவன் க்ரீப்பர் வந்துட்டான். ஸோ அவனே அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு போய் தூங்கிடலாம் கைஸ். ஓகேங்க, விடிஞ்சிருச்சு. சரி கைஸ், இப்போ நம்ம நேராக போயிட்டு வீட்டுக்கு டோர் மேலே வைப்போம். ஏன்னா நிறையா எனிமீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்றானுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து காப்பர்லேயே டோர் செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற காப்பர்லாம் முதல்ல எடுத்துடலாம் கைஸ். இதில் ஒரு 12 காப்பர் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து இதை வச்சு டோர் செஞ்சுக்கலாம். ஓகேங்க, டோர் செஞ்சாச்சு. இப்போ நேராக போய் டோர் வைக்கலான்னு போகும்போது உள்ளே ஒருத்தர் இருந்தான். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, யாருன்னு பார்த்தா விச்சு. எல்லாத்துமே உள்ளே போனால் கரெக்டாக மாட்டிட்டான் கைஸ். ஸோ அவன்கிட்ட வந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். பாய்சன் அடிச்சிட்டோன்னா நம்ம அப்படியே செத்துருவோம் கைஸ். நம்மளை அடிச்சிட்டான். ஸோ நான் விடக்கூடாது கைஸ். நம்ம மர்கியாசல் ஆகிட்டோம். நல்ல ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணனால இங்கே இருந்தோம். ஓகேங்க, இப்போ வந்து நேராக திரும்ப அவனை போய் கொல்லலாம்.
இல்லைன்னா நம்மளை திரும்ப வேலை செய்ய விடாமல் பண்ணிடுவான். டோர் வைக்கிற வரைக்கும் இதான் தொல்லை கைஸ். அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கேருந்து வரான்னு தெரியல, எத்தனை டைம் வந்துட்டுருக்குறான். ஓகே கைஸ், இங்கே தான் எல்லா லூட்டும் இருக்குது. சரி டக்குன்னு போய் எடுத்துக்கலாம். இங்கே அதுக்குள்ளே அடிச்சிட்டா ஒரு டைமு. ஸோ ஸ்வாட் எடுத்து டக்குன்னு நம்ம முடிச்சோன்னு இல்லை நம்மளை முடிச்சிடுவோம் கைஸ். ஸோ ஸ்வாட் வேறு உள்ளே இருக்குது, டக்குன்னு எடுத்துக்கலாம். இங்கே கையில் வாங்கியாச்சு. அவனை போய் ஓ கைஸ் அதுக்குள்ளே நம்மளை அடிச்சிட்டான். ஸோ மீண்டும் அதே இடத்துக்கு போவோம். அவனை எப்படியாச்சும் அடிச்சே ஆகணும். அவனை விடவே கூடாது, சும்மாவே விடக்கூடாது கைஸ். பாருங்கள் அங்கே தான் நின்றுருக்கா. டக்குன்னு போய் ஸ்வாடை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்மளை பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸ்வாடு கையில் மாட்டிடுச்சு. இங்கே போட்டு அடின்னு அடிக்க வேண்டியது. அவனை பாருங்கள் திரும்ப எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என் பிரதருக்கு கூட ஹெல்ப் பண்ணால் அதுக்குள்ளே நானே முடிச்சிட்டேன். ஓகேங்க, இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே அவ்வளோதாங்க. சின்ன லூட்டு அவன் எடுத்துட்டான். ஸோ அவன்கிட்ட வந்து அப்புறம் வாங்கிக்கலாம். இந்த பாய்சனர் இன்னும் அஃபெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட ஹெல்த்து போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி விச்சு அடிச்சிட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம மில்க் குடிக்கணும் கைஸ். மில்க் குடித்தோம்னா நம்மளுக்கு அந்த பாய்சனோட பவர்லாம் போயிடும். எந்த ஒரு ஹெச்பி நம்மளுக்கு குறையாது. ஓகேங்க, இப்போது டோர் வச்சிடலாம். 2 டோர் வச்சாச்சு, ஒரு டோர் சும்மா தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ ஆமாம் கைஸ், இங்கே வேறு 2 டோர் வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம நார்மல் டோரே வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா காப்பர் வச்சு அது கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கலர் மாதிரி அப்புறம் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு டோர் செய்யணுன்னா அதுக்கு முதல்ல உட்டு வேணும். ஸோ அதனால் நம்ம பழைய வீட்டை வந்து இடிக்கலான்னு ஒரு முடிவில் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற லூட்டெல்லாம் இதுலேருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் கைஸ். ஹெச்பி வேறு 6 தான் இருக்குது, ஹார்ட் 6 தான் இருக்குது. ஓகேங்க, டோர் செய்யறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த எடுத்த நம்மளோட லூட்டெல்லாம் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் அது ஒன்று வச்சாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வைக்கலாம்? ஓகே, இந்த ரூம்குள்ளேயே நம்ம எல்லாமே வைக்கிற மாதிரி பிளான் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி சீல்டு ஒன்று செஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து செஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்னஸ் வைக்கணும் கைஸ். வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து டோர் வச்சிடலாம். ஓகேங்க, கதை வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து வந்து செகண்ட் கதை. ஓகே கைஸ், மேலே ஒரு கேப் வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, மேலே இருக்கிறத இடிச்சுட்டு நம்ம வந்து உட்டு வச்சிடலாம் கைஸ். ஓகேங்களா, இங்கே இது ஒன்று எடுத்துடலாம். ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. அடுத்து ஒன்று இன்னுமே 1/2 ஹார்ட்டு தான் இருக்குது. ஸோ முதல்ல சாப்பிட்டு அதெல்லாம் முதல்ல ஏற்றணும் கைஸ். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு உட்டு, இங்கே ஒரு உட்டு பர்ஃபெக்டாக ஒட்டிடுச்சு. இப்போ மேலே வந்து ஸ்டோன் வச்சு அடைச்சிடலாம் கைஸ் அந்த கேப்பை. ஓகேங்க, இப்போ வந்து டோர் வச்சு முடிச்சாச்சு. உள்ளே வந்து காப்பர் டோர், வெளியே வந்து உட்டன் டோர் வச்சாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பெட்டு வச்சுக்கலாம் கைஸ். நமக்கு ஒரு பெட்டு, என்னோடய பிரதருக்கு ஒரு பெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பெட் வச்சாச்சு. இங்கே இப்போ என்னோடய பிரதருக்கு ஒரு பெட்டு வச்சிடலாம். அவனுக்கு இந்த சைடு வச்சாச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்க ஃபர்னஸை வந்து வச்சிடலாம். வெளியே வைக்க வேணாம் கைஸ், நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று வைப்போம், அவன் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அதனால் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ இங்கே ஒரு ஃபர்னஸ் வைக்கணும். அதை வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிவி செட்டப் மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, ஃபர்னஸ் எடுத்தாச்சு. ஸோ அதை இங்கே வச்சிடலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணோம்னா இந்த சைடு வந்து ஒரு செஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் மட்டும் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு செஸ்ட் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அந்த கிராஃப்டிங் டேபிளை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு செஸ்ட் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கம்மி லூட்டு தான் வைக்க முடியும். 2 செஸ்ட்டாக வச்சோம்னா கொஞ்சம் அதிகமாக லூட் வைக்கலாம். ஸோ அதனால தான். ஓகேங்க, ஒரு செஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போது ஒரு செஸ்ட் இங்கே வச்சுக்கலாம். அந்த கிராஃப்டிங் டேபிளை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு செஸ்ட் வச்சுக்கலாம் கைஸ். உடச்சாச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு ஓகே கைஸ், இப்போ வச்சுட்டோம். ஸோ இப்போ பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சிட்டோம்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி இருக்கும் கைஸ். இந்த இடத்துல வந்து இந்த செஸ்ட்டை தான் நான் எடுத்து அங்கே வச்சுட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட உட் இல்லை அதனால். ஸோ காப்பர் டோரு வந்து கொஞ்ச நாள் தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது பழசாயிரும், கலர் மாறிடும். ஸோ அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, நமக்கு மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இருக்கிற எடுத்த லூட்டெல்லாம் எடுத்து அந்த சைடு செஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம் பண்ண போகிறோம் கைஸ். அதாவது நம்ம அந்த இடத்துல காலை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கதை ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டோன்னா கதை ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா.
ஸோ நம்ம வந்து 2 சைடும் வச்சுக்கலாம். ஆனால் வெளியே வச்சோம்னா என்ன ப்ராப்ளம்னா ஜாம்பிஸ் யாராச்சும் மேலே இருந்தாங்கன்னா ஈஸியாக கதவெல்லாம் ஓப்பன் ஆகிரும். விச்சு வேறு அடிக்கடிக்கு இங்கே வரோம். ஸோ அதனால தான் வெளியே வைக்கல, உள்ளே மட்டும் வச்சுக்கலாம். வெளியேருந்து உள்ளே வரும்போது டோர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். உள்ளேருந்து வெளியே போகும்போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும், அதுவாகவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸும் ஆகிக்கும். இப்போ அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டெப் மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இதை வச்சு உட்காந்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஒன்று கரெக்டாக வச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி ஸ்டெப்பு வச்சுக்கலாம். இதில் நம்ம வேகமாகவும் போக முடியும். ஸோ இருக்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று, சாரி அது கீழே போயிடுச்சு. ஓகே கைஸ், இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. ஓகேங்க, வச்சாச்சு. இது நேராகவே இருக்கட்டும். இப்போ இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று எடுத்தாச்சு கைஸ். ஸோ இதெல்லாம் நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலி ஸ்டெப்ஸு செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காபிள் ஸ்டோன் வச்சு வால் கட்டிடலாம் கைஸ். ஏன்னா கீழே வேகமாக ஏறும்போது கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. ஸோ இது வந்து ஃபுல்லாமே இது பண்ணணும். நம்மக்கிட்ட இப்போதைக்கு அதிகமாக ஸ்டோன் இல்லாதனால பாதி மட்டும் செஞ்சுக்கலாம், இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இந்த சைடில் வச்சாச்சு. ஓகேங்க, இப்போ முன்னாடி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 5 4 3 2 ஒரு நிமிஷங்க, இது எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். ஓகே, 2 1. ஓகே, முன்னாடி ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டெப்பு முடிச்சாச்சு கைஸ். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே ஏறுற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ சைட்லெல்லாம் காபிள் ஸ்டோன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஓகேங்க, இந்த இடத்துலலாம் வச்சாச்சு. இங்கே ஒன்று அப்படியே ஃபுல்லாக, அதாவது எப்படின்னா தனியாக இதுக்கு ஒரு பாதை மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்க, இந்த மாதிரி தான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இதெல்லாம் வச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்க, ஃபைனலி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மேலே ஏறுறோன்னு. ஓகேங்க, இப்போ வந்து இருட்டிருச்சு. ஸோ தூங்கலான்னு போகிறதுக்குள்ளே என்கிட்ட 6 HP தான் இருந்துச்சு. என்னோடய பிரதரை என்னை கொன்னுட்டான். ஸோ போய் லூட் எடுக்கிறலாம். ஓகேங்க, இருட்டிருச்சு. இப்போ வெளியே போனால் ரிஸ்க்கு. ஸோ திரும்ப இந்த இடத்துல வந்து தூங்கிடலாம் நம்மளோட இடத்துக்கு. ஓகே, புது வீட்டில் தூங்குகிறோம் ஃபஸ்ட்டு டைம். ஓகேங்க, முடிச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், அப்புறம் வந்து நிறைய பேர் என் கூட ப்ளே பண்ண கேட்டிருந்தீங்க கமெண்டில். ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து என்னோடய ஜிமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன். அந்த இதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.